விஜய் அவர்கள் ஜஸ்ட் விட்னஸ், அவ்வளோதான். எந்த இடத்துலையும் அவர் பேரே கிடையாது. அன்னைக்கு அவர் அங்கே இருந்திருக்காரு. நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன டவுட், அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன வந்தது, என்ன ஏது, உங்களுடைய நாலேஜை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவரோட விட்னஸாக வாங்குறாங்க. நத்திங் எல்ஸ். சும்மா இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டம் வந்து சிபிஐ விசாரணை, விஜய் சிக்கினாரா, இதெல்லாம் வந்து திமுகவோட எக்கோ சிஸ்டம் செய்கிற வேலை. எவ்வளோ நாள் நீங்கள் இந்த பொய்யை சொல்லுவீங்க? எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை போய் சொல்லியாச்சு, எங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகமோ அதை சொல்லியாச்சு. இன்னைக்கு கூட நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க, இந்த 41 குடும்பங்கள், அந்த உயிர்களை பறிகொடுத்த குடும்பங்களை போய் அச்சுறுத்தி இந்த தமிழ்நாடு அரசு வந்து முன் தேதியிட்டு நாங்கள் தான் வந்து பிரேத பரிசோதனையை வேகமாக பண்ண சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கிறதா அவர் சொன்னார். அதெல்லாம் சிபிஐட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னே சொன்னார். அப்போது என்ன நடந்ததோ அவர்கள் சிக்குவார்கள். அதை சிபிஐ பார்த்துக்கணும். எங்களை பொறுத்தவரை சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்கிறோம். எங்ககிட்ட என்ன கேட்டாலும் எங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். அவரை ரசிகர்கள் பார்க்க வராங்க, தொண்டர்கள் பார்க்க வராங்க. கண்ணை மூடிக்கொண்டு இவங்களுடைய தோல்வியை, இந்த அரசாங்கத்தோட தோல்வியை, இந்த போலீஸோட தோல்வியை, அந்த மாவட்ட நிர்வாகத்தோட தோல்வியை ரசிகர்கள், அப்பாவே ரசிகர்கள் மீது தூக்கி போட்டாங்க. இந்த எக்கோசிஸ்டம் அவ்வளோ தூரம் அதை கட்டமைச்சாங்க. அதுக்குண்டான ரிசல்ட் சிபிஐ விசாரணை முடிவில் அந்த எஸ்ஐடி பார்த்துக்கணும். தளபதி அவர்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். கேட்கும்போதெல்லாம் இவர் என்ன பெரிய கலெக்டரா, இல்லை இவர் என்ன இதா அதா, அதெல்லாம் அவங்க வந்து சுற்றி சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்களே தவிர தளபதி அவர்களுடைய இது, ஆமாம் அவர் போனால் கூட்டம் வரும், ரசிகர்கள் வருவாங்க. மலேசியா கவர்மெண்ட் அவருக்கு தனியாக ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி போகும்போது எஸ்கார்டு போட்டு கூட்டு போனாங்க, தமிழ்நாடு பார்டரை தாண்டும் போது. இப்போ டெல்லி போகும்போது டெல்லியில் உரிய பாதுகாப்பு கொடுக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஈகோ தடுக்குது. இவருக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம இறங்கி பெறுமானு. சட்டமன்றத்தில் சொல்கிறாரு 601 போலீஸ் இருக்குது, 601 ஏதோ 600+ தான் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் டிஜிபி அங்கே சொல்லும்போது 500 போலீஸுனாங்க. என்ன வேரியேஷன்? இன்றைக்கி அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணுவாங்கள்ல. 500 போலீஸா 600 போலீஸா லிஸ்ட்டு கொடு, அவன் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அந்த ஃபோன் நம்பர் எந்த சிக்னலில் இருந்தது வர இப்போ ட்ரேஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சிடும்ல. உண்மையை மூடி மறைக்க முடியாது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ஒரு வழியாக சிபிஐனுடைய விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு சென்னை விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ பிரச்சனை வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? சிபிஐ விசாரணை வந்து ஓரளவு முடிச்சிருக்கோம். ஓரளவு இன்னைக்கு, ஆமாம், இன்னைக்கு அவங்க வந்து விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க, இன்னும் ஒரு 3 நாள் வேலை இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் வீக் ஒரு வேலை தொடர்ந்து இருந்தால் கூட நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. என்ன இந்த பக்கம் தான் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் எதுவுமே போகலையே? நீங்கள் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அந்த திமுக சைடு எதுவுமே போகலை. எல்லாமே நடக்குங்க. ஏங்க அங்கே உள்ள எல்லா கலெக்டரு, போலீஸு எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ச்சு பை இன்ச்சு ஒவ்வொன்றுக்கும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாருக்கிட்டையும் குற்றச்சாட்டை வாங்கின எல்லார் மேலேயும் விசாரணை நடக்கும். சாட்சிக்கு உள்ள எல்லாரையும் விசாரணைக்கு அழைப்பாங்க. அப்போ விஜய் அவர்களோட மட்டும் இந்த சைடு மட்டும் நிற்காது அப்படிங்கிறத இது மூலியமாக எல்லாருக்கிட்டையும் போய்கிட்டு தான் இருக்குது, இன்னும் போகும். இப்போ என்னென்ன டவுட்டு கிளப்புறாங்களோ எல்லா கோணத்துலையும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது படம் ரிலேட்டபுளாக இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. ராகுல் காந்தியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி பார்க்குறது? இல்லை, ராகுல் காந்தி ஏற்கனவே மெர்சல் அப்பமும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு விஷயம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக, படம் இல்லை, அந்த வார்த்தைக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கும்போது அது ஜனநாயகனாக இருந்தாலும் அது குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுத்துருக்காரு. அதை வரவேற்கிறோம். அப்போ சொன்னீங்கல்ல, அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலையே, இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த இஷ்யூங்கிறது படம் ஸ்பேஸ் பண்ணி தானே. அதாவது ஜனநாயகம் வந்து இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது, பராசக்தியை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் படம் கிடையாது. பொலிட்டிக் படம் தான், ஆனால் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு. ஆனால் பராசக்தி என்ன கதை முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது மத்திய அரசுக்கு எதிராக மீன்ஸ் அந்த காலத்தில் இருந்ததுக்கு இப்போவும் பிஜேபி அரசும் அதே பாணியை தான், இந்தி தீம்பு தான் பின்பற்றுது. அப்படி பிஜேபி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா அதை தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆயிடுச்சு சொன்ன டேட்டு. ஜனநாயகத்தை மட்டும் முடக்குறாங்க அப்படின்னா ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவும் நடக்காது. என்ன விஜய் சார் அவர்கள் போகும்போது பிளாக் கலர் ஷர்ட்டு, வரும்போது ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதாவது சொல்ல வராரா
என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கற்பிச்சா எப்படி? போகும்போது போனார், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு, கையில் ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாரு, போட்டு வர்றாரு. ஓகே, ஏதாவது சொல்ல வரா மாதிரி ஏதாவது? எதுவும் கிடையாது. சார், இப்போ இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் சார் அவர்கள்ட்ட வந்து மொத்தம் 100 கேள்விகள் கிட்ட கேட்கப்பட்டதா வந்து சொல்றாங்க. 2 நாட்கள் வந்து விசாரணை வந்து போயிருக்கு. இந்த விசாரணையில அவர் என்ன மாதிரியான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு? அதாவது இந்த A1 A2 அந்த மாதிரியான இடத்துல வராங்களா, இல்ல வந்து அந்த அந்த லிஸ்ட்ல இவரோட நேமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? எப்படி சார்? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். சிபிஐ ஏஜென்சி அவங்க செட் ஆஃப் கொஸ்டின் வச்சுருப்பாங்க, கேட்பாங்க. அது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? இன்றைக்கி கூட நிறைய மீடியாவில் சிபிஐ இதை கேட்டார்கள், அதை கேட்டார்கள், கேள்வியெல்லாம் போடுறாங்க. 2 விஷயம் நடந்தால் தான் இந்த கேள்வி வெளியிலேயே தெரியும். ஒன்று, இந்த மீடியா அவங்களா கற்பனைக்கு கேள்வியை கேட்டுக்கிறது. 2வது, சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் லீக் அவுட் பண்ணால் தான். சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து லீக் அவுட் பண்ணுவாங்க. அது ஒரு க்ளோஸ்டு டோரில் உள்ள கேட்குற ஒரு கேள்வி பதில். இதெல்லாம் சும்மா மீடியா கற்பனையில் என்னெல்லாமோ பேசுகிறாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் ஜஸ்ட் விட்னஸ், அவ்வளோதான். எந்த இடத்துலையும் அவர் பேரே கிடையாது. அன்னைக்கு அவர் அங்கே இருந்திருக்காரு. நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன டவுட், அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன வந்தது, என்ன ஏது, உங்களுடைய நாலேஜை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவரோட விட்னஸாக வாங்குறாங்க. நத்திங் எல்ஸ். சும்மா இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டம் வந்து சிபிஐ விசாரணை, விஜய் சிக்கினாரா, இதெல்லாம் வந்து திமுகவோட எக்கோ சிஸ்டம் செய்கிற வேலை. எவ்வளவு நாள் நீங்க இந்த பொய்யை சொல்லுவீங்க? ஜனநாயகனுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க. யார் போட்டா? ஸ்டாலின் அவர்கள். அதுல ஜனநாயகன் போட்டாங்களா? இல்ல சார், இப்போ மத்திய அரசினுடைய பழி வாங்கக்கூடிய பல ஆயுதங்கள். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் பராசக்தி சர்டிபிகேட் வர்றதுக்கு முன்னாடி அதை போட்டிருந்தா நான் அதை வந்து வரவேற்றிருப்பேன். பராசக்தி சர்டிபிகேட்லாம் வந்த பிறகு தானே போட்டாரு. வந்துருச்சுல்ல, ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அடுத்து வருது இல்ல? ஆமா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும்ல, என்ன சார் போட்டுதானே ஆகணும். இது சொன்னாலே ஏதாவது. ஆமா ஆமா, நீங்க ஏன் வந்து பராசக்தி சர்டிபிகேட் வர்றதுக்கு முன்னாடி அதை போடல? பராசக்தியும் பிரச்சனைன்னு 3 நாளா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, முன்னாடி போட்டிருக்க வேண்டியதானே? நீங்களே சொல்லியிருக்கீங்க ரெண்டுமே வந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதான், அந்த நாடகத்தில் ஒரு பகுதி தான் அந்த ட்விட்டும். அது ஜனநாயகனுக்கு போட்டது இல்லை. இல்ல, ஜனநாயகனுக்கு இப்போ நானும் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன். அதான் அது முதல்வரே சொல்லியிருக்காரு, நானும் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன். நீங்க வந்து பராசக்திக்கு முன்னாடி அதை போட வேண்டியதானே? ஏன் போடல? பராசக்தியும் 7ஆம் தேதி பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, 8ஆம் தேதி பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, 10ஆம் தேதி ரிலீஸ், அன்னைக்கு போட வேண்டியதானே? ஏன் போடல? சும்மா உங்களுடைய நாடகம் மக்களுக்கு தெரியும். அவர் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காருங்க, அவ்வளோதாங்க. ஓகே சார். சரி, இப்போ இந்த விசாரணை வர்ற நாட்களையும் தொடரும் விஜய் அவர்கள்ட்ட? தெரியல, அது ஏஜென்சி முடிவு பண்ண வேண்டியது. தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்கு இருக்கணுங்கிறதுல பொங்கல் இது ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள்லாம் இருக்கிறதுனால, கட்சி நிகழ்வுகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டோம். மேபி பொங்கலுக்கு அப்புறமா கூப்பிடுவாங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கேஸ் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது, அது ரிலேட்டபிளான சில விஷயங்கள்? இல்லை, கேஸ் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சிபிஐ தான் சொல்லணும். நான் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை போய் சொல்லியாச்சு. எங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகமோ அதை சொல்லியாச்சு. இன்றைக்கி கூட நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க, இந்த 41 குடும்பங்கள், அந்த உயிர்களை பறி கொடுத்த குடும்பங்களை போய் அச்சுறுத்தி இந்த தமிழ்நாடு அரசு வந்து முன் தேதியிட்டு நாங்கள் தான் வந்து பிரேத பரிசோதனையை வேகமாக பண்ண சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கிறதா அவர் சொன்னார். அதெல்லாம் சிபிஐட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னே சொன்னார். அப்போ என்ன நடந்ததோ அவர்கள் சிக்குவார்கள். அதை சிபிஐ பார்த்துக்கணும். எங்களை பொறுத்தவரை சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்கிறோம். எங்ககிட்ட என்ன கேட்டாலும் எங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். இன்னொரு விஷயமும் வந்து சொல்லப்படுது, அங்கே வந்துட்டு போன ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இந்த டைமில் நீ வந்துட்டு போகணும் அப்படின்னு பணம் கொடுத்ததே கரூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நானும் கேள்விப்பட்டேன். எதுனாலும் சிபிஐ பார்த்துப்பாங்க. நான் தான் சொல்கிறேனே, இன்னைக்கு இந்த திமுக எக்கோ சிஸ்டம் கரூர் இன்சிடெண்ட்டை எந்த அளவு கட்டமைச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். 30 நாளாக கிட்டத்தட்ட தாவேக்கா யாருமே பேசலை. இவர்கள் வந்து கொலைப்பழி முதற்கொண்டு போட்டாங்க. அது வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் கொலைப்பழி முதற்கொண்டு போட்டாங்க. ஆனால் ஒரு சைடு வந்து நல்ல வேஷமும் போட்டுக்கிட்டாங்க. யாரும் அவருடைய ஆளையே இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களா அப்படின்னு பிள்ளையும் கிட்லி தொட்டிலையும் ஆட்டுற வேலை. அந்த சைடு அப்படி, இந்த சைடு வந்தோடனே எக்கோ சிஸ்டம், அவருடைய மூத்த பத்திரிகையாளர்கள், அவருடைய யூடியூப்பு, அவருடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அவங்க ஆட்கள் எல்லாரையும் வச்சு கொலைப்பழியே போட்டாங்க. நாங்கள் அன்னையிலேருந்து சொல்கிறது என்ன, இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது, ஏதோ பிரச்சனை இருக்குது, இவர்கள் சரியாக விசாரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் நடக்கும்போது கூட அங்கே 5 பேர் இறந்தாங்க. இதே பிரச்சனை தான், டிட்டோ பிரச்சனை தான்.
அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் இல்லை, ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, அப்படியே எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இங்கே எல்லாத்துக்கும் அப்படியே அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் நல்லா பண்ணாங்க. அந்த எக்கோசிஸ்டம் ரசிகர்கள் மேலே தூக்கி போட்டாங்க. அது கட்சி அவரை ரசிகர்கள் பார்க்க வராங்க, தொண்டர்கள் பார்க்க வராங்க. கண்ணை மூடிக்கொண்டு இவங்களுடைய தோல்வியை, இந்த அரசாங்கத்தோட தோல்வியை, இந்த போலீஸோட தோல்வியை, அந்த மாவட்ட நிர்வாகத்தோட தோல்வியை ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் மீது தூக்கி போட்டாங்க. இந்த எக்கோசிஸ்டம் அவ்வளோ தூரம் அதை கட்டமைச்சாங்க. அதுக்குண்டான ரிசல்ட் சிபிஐ விசாரணை முடிவில் அந்த எஸ்ஐடி பார்த்துக்கிடும். இப்போ அந்த 41 குடும்பங்களை வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல, இதற்கு உண்டான ஆதாரமும் கேட்கப்படல. அதனால தானே அவர் தைரியமாக இன்னைக்கு சொல்கிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் தான் இன்னைக்கு சொன்னார், இந்த மாதிரி அவர்களை அச்சுறுத்தி கையெழுத்து முன்தேதிட்டு வாங்கியிருக்காங்க, அதையும் நாங்கள் சிபிஐட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு. சரி, இந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யார் மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தப்புல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. கண்டிப்பா திமுக தான், திமுகவும் ஆளுங்கட்சியும் தான். அதைத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். ஏதோ தவறுகளுக்குமே, எல்லா தவறுகளுக்கும். ஏன்னா எத்தனையோ இடத்துல கூட்டம் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. இவர்கள் நடத்தின ஏர்போர்ட்ஸ் கூட்டத்துல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவர்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோம். கேட்கும் போதெல்லாம் இவர் என்ன பெரிய கலெக்டரா, இல்ல இவர் என்ன இதா அதா, அதெல்லாம் அவங்க வந்து சுத்தி சிறுமைப்படுத்தி பேசுறாங்களே தவிர, தளபதி அவர்களுடைய இது, ஆமா அவர் போனா கூட்டம் வரும், ரசிகர்கள் வருவாங்க. மலேசியா கவர்மெண்ட் அவருக்கு தனியாக ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி போகும்போது எஸ்கார்டு போட்டு கூட்டு போனாங்க, தமிழ்நாடு பார்டரை தாண்டும் போது. இப்போ டெல்லி போகும்போது டெல்லியில் உரிய பாதுகாப்பு கொடுக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஈகோ தடுக்குது. இவருக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம இறங்கி பெறுமானோம். நீங்கள் தளபதிக்கு இப்போ வந்து ஃபேவர் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஃபேவர் கிடையாது, பாதுகாப்பு கொடுக்குறது. அது 2 விதமான பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அவரை பார்க்க வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அது உங்களுடைய டியூட்டி இல்லையா, பொதுமக்கள் பாதுகாப்பு கொடுக்கறது. இதைத்தானே வந்து ஆதவர்ஜனா ஏற்கனவே மேடையில் சொன்னார், மதுரையில் சொன்னார்ல, எங்கள் தலைவரை எப்படி கூட்டு வரணும், பத்திரமா கூட்டு வரணும், கூட்டு போகணும் எங்களுக்கு தெரியும், ஆனால் தலைவரை பார்க்க வர்ற பொதுமக்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு. அதில் அவங்க இது பண்ணிட்டாங்கல்ல. சட்டமன்றத்தில் சொல்கிறாரு 601 போலீஸ் இருக்குது, 601 ஏதோ ஒரு 600+ தான் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் டிஜிபி அங்கே சொல்லும்போது 500 போலீஸுனாங்க. என்ன வேரியேஷன்? இன்னைக்கு அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுவாங்கல்ல. 500 போலீஸா 600 போலீஸா லிஸ்ட்டு கொடு, அவன் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அந்த ஃபோன் நம்பர் எந்த சிக்னலில் இருந்தது வர இப்போ ட்ரேஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சிடும்ல. உண்மையை மூடி மறைக்க முடியாது. நாங்கள் எதுக்குமே பயப்படல, எதுக்குமே அச்சப்படல. எங்கள் மடியில் கனமே இல்லை. கனம் இல்லாதவங்கள தான் கூப்பிட்டு விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அந்த சைடு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அது நம்ம கேட்க முடியாது இல்லையா, அது அவங்களுடைய ப்ரொசீஜர். ஆனாலும் சிபிஐ விசாரணை இவ்வளோ பெருசு, இவ்வளோ துரிதமாக நடந்தெல்லாம் நான் பார்த்ததில்ல. வேகமாக தான் நடக்குது. அதனால அது கூப்பிடுவாங்க. இது விசாரணை, ப்ரிமினரி விசாரணை. யாரும் உண்டோ எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்கள் சைடு வந்து இந்த விசாரணை நடக்குது, அடுத்த கட்ட விசாரணையும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து கரூர் இன்சிடெண்ட் முடிவு கட்டத்தை, அதாவது இறுதி கட்டத்தை வந்து எட்டிருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ப்ரிமினரி விசாரணை, இந்த விசாரணை ஆரம்பம்தான். ஜஸ்ட் அவங்க வந்து நீ என்ன பண்ண, அவர் என்ன பண்ணார் அப்படி கூட இல்லை. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ஏதாச்சும் இவங்க இருக்கும்போது வந்தது அப்படின்னு அதை நோட் பண்ணி வச்சுட்டு மற்றவங்ககிட்ட கேட்டிருக்கலாம். இது ஆரம்ப கட்டம் தான். என்னை பொறுத்தவரை இது ஆரம்ப கட்ட விசாரணை தான். இனிமே தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் சொன்னதை வச்சு யார் மேலாம் சந்தேகம் வருது அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆரம்ப கட்டமே எவ்வளவு துரிதமா நடக்கும். ஆமா, அப்படிதான் நடக்குது. சார், குழப்புவதற்கு உண்டான விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்களாம், கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, நாங்க பேசிட்டு கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. தெரியல, நான் எனக்கு அனுபவம் கிடையாது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கண்டதை எழுதுறது, மீசை முறுக்குன நக்கீரன் இஷ்டத்துக்கு எழுதுற மாதிரிலாம் நம்மளால கதை விட முடியாது. ஏன் அவரை அவர் எழுதுறாரு, பக்கமா எழுதுறாரு மீசை. பொய் அப்படின்னா நக்கீரன், நக்கீரனா பொய். நக்கீரன் எவ்வளோ பெரிய பேர், அதை வந்து அவர் அவ்வளோ, நக்கீரன் திறந்தாலே பொய் மட்டும்தான் இருக்கும். திமுகவோட சொம்பு, திமுகவோட அண்டா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஓகே, இந்த வார்த்தையை பல நபர்களுக்கு வந்து பயன்படுத்திட்டு வர்றீங்களே,
இல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா நான் எத்தனை தடவை நான் வேணாலும் சொல்லுவேன். சந்தோஷப்படுறதில்ல சார், என்ன மாட்டி விடாதீங்க. இப்ப சமீபத்துல ஒரு மக்கள் அரங்கம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில கூட ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. ஆமா செந்தில், அவருக்குமே இந்த ஒரு வார்த்தையை நீங்க வந்து அது அவரே சொன்னதுங்க. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்ன எல்லாரும் திமுக சொம்புன்னு சொல்றாங்க, சொம்பு சின்னதா இருக்கு, அண்டான்னு சொல்லுங்கன்னு அவரே சொன்னது. யாரும் வைக்கல, அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேரு. நமக்கு நாமே. ஆமா, நமக்கு நாமே. அதனால அண்டா. ஆக்சுவலா வந்து ஒரு மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கு கூட வக்கு இல்லாத ஒருத்தர் அவரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேடிஎம், இடியாப்பம் இந்த மாதிரியான வார்த்தைகளை இல்லைங்க. உங்களுக்கு அந்த பொறுமை வேணும்ல, உங்களுக்கு வேணும்ல. நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, கீழே மக்கள் விமர்சனம் ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த விமர்சனத்தை கூட தாங்க முடியலைன்னா நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளராக இருக்க முடியும்? அவர் பேட்டி நான் பார்த்தேன், எனக்கு நல்ல சிரிப்பு தான் வந்தது. அவரே சொன்னார், பேடிஎம் இடியாப்பம் அப்படின்னாங்களாம். அது நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போய் என்னுடைய கருத்தை நான் வைக்கணும் அப்படிங்கிறது தானே உங்க நோக்கமா இருக்கணும். அதுக்காக நீங்க வந்து வெளியில ஆள்லாம் கூட்டு வந்து அடிக்க வைப்பீங்களா? 50 பேரை கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க, என்ன உங்க கெத்து கட்டுறீங்களா? திமுக அண்டானா 50 பேர் அனுப்பிடுவாங்களா? அப்ப நீங்க யாரு? நீங்க உங்களுடைய அப்ப திமுகவோட அடியாளா? நீங்க பத்திரிகையாளரா இருக்க ஏதாச்சும் உங்களுக்கு தகுதி இருக்கா? குறை சொல்றது பாஜகவுல இருக்கக்கூடிய மணி அவர்கள், அதுக்கப்புறம் டிவிகேவுல இருக்கக்கூடிய நபரும், 2 பேர் வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க அப்படி கிடையாது இல்ல. நீங்க ஒரு அரசியல் விமர்சகர்னு பேர் போட்டுக்கிறீங்க, இல்ல பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்கிறீங்க, திமுக ஆதரவாளர்னு போட்டுக்கலாம், அது பண்ணல. அப்போ நீங்க வந்து பேர் மட்டும் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்னா அதுக்குண்டான பொறுமையும் கையாளுற திறமையும் வேணும்ல. கையாளாகாம இருந்தா அடியாள கூட்டு வரவங்க யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகையாளர்ல நீ என்ன ரவுடியா? அடியாள கூட்டு வந்து நீங்க பாட்டுறீங்க, எவ்வளோ பெரிய தப்பு. உங்க மேல எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும், நானே வந்து ஏதோ அண்டாவாயன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அவர் நாலேஜான ஆளு, அவர் மேல அவருடைய அந்த நாலேஜுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுல, இப்போ அதுவும் போயிடுச்சுல. நீங்க லோக்கலால இப்போ காட்டியிருக்கீங்க, அது யார் செய்வா? கட்சிக்காரன் தானே செய்வான். அப்போ ஒத்துக்கோங்க, நீங்க நார்மல் திமுக கட்சிக்காரன் ஒத்துக்கோங்க, நீங்க பத்திரிகையாளர் கிடையாது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.